அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இதிலே ஏதோமுக்கு எதிராக எரேமியா கூறின தீர்க்க தரிசனங்கள் அடங்கியிருக்கின்றன. சவக்கடலுக்கு தென்கிழக்கு பகுதியில் இந்த ஏதோம் அமைந்துள்ளது. இது யூதா நாட்டின் தென்மேற்கு எல்லை பகுதியாகும். இவர்கள் யாக்கோபின் சகோதரர் ஏசாவின் வழிமரபினர் ஆவர். இவர்கள் இஸ்ரவேலின் எதிரிகளாக அறியப்படுகின்றனர். கிமு 587 ஏதோமியர் பாபிலோனியர்களுடன் இணைந்து எருசலேமினுடைய வீழ்ச்சிக்கு அவர்கள் காரணமாக அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த ஏதோமினுடைய நாட்டிலே வாழ்கிற ஜனங்கள் ஞானத்திற்கு பெயர் பெற்றிருந்தனர். யோபுவின் நண்பர்களில் ஒருவனான எலிப்பாஸ் ஏதோம் நாட்டின் முக்கிய நகரமாகிய தேமானைச் சேர்ந்தவர். ஆனால் தேமானியர்களினுடைய ஞானம் அவர்களை தேவனுடைய கோபத்திற்கு தப்புவிக்க முடியாமற் போயிற்று. ஏதோமியர் இஸ்ரவேலுக்கு எதிராக பலமுறை செயல்பட்டனர். எருசலேமை கல்தேயர்கள் பாழாக்கினதற்காக மகிழ்ச்சி அடைந்ததோடு அப்பொழுது தப்பி வந்த யூதர்களை அவர்கள் கொடுமையாக நடத்தினார்கள். எப்படி நம்ம ஹைட் அண்ட் சீக் என்கிற ஒரு விளையாட்டை விளையாடும் பொழுது பக்கத்தில் ஒரு பெரியவர் இருந்தார் என்று சொன்னால் ஒளிகிறவர் அவரை நம்பி சொல்லிட்டு போவார், கொஞ்சம் வந்தால் சொல்லி கொடுக்காதுங்க, நான் பின்னாடி மறைந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற போது அவர் சரியென்று தலையாட்டி விட்டு தேட வருகிறவரை பார்க்கும் பொழுது சைகையில் இந்த பின்னாடி தான் இருக்கிறார் என்று சொல்லி காட்டி கொடுப்பது போல பாபிலோனியர்கள் கல்தேயர்கள் எருசலேமை யூதாவை தாக்கும் பொழுது அவர்கள் யுத்தத்திற்கு அவர்கள் தங்களுடைய உயிரை பாதுகாக்கும்படியாக ஓடி ஒளியும் பொழுது ஏதோமியர் இதே காரியத்தை தான் அவர்கள் செய்து அவர்களை காட்டி கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். தன்னுடைய சொந்த சகோதரனையே காட்டி கொடுக்கிற பாவத்தை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் எத்தனையோ ஞானம் பெற்றவர்களாய் இருந்த போதிலும் கூட தங்களுடைய ஞானத்தில் சிறந்தவர்களை அநேக நாடுகளுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக பிரதிநிதிகளாய் அனுப்புகிற அளவிற்கு அவர்கள் பெயர் பெற்றிருந்த போதிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான காரியங்களை உடையவர்களாக தேவ ஜனங்களுக்கு, அதாவது தன்னுடைய சகோதர சந்ததிக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்தபடியினால தண்டனைகள் அதன் மேலே வரும் என்று சொல்லி இங்கே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். கண்மலையினுடைய வெடிப்புகளால் சூழப்பட்ட நகரமாய் இருந்தபடியினால பாறை இடுக்குகளுக்குள்ளாக குடியிருப்புகளை கொண்ட நகரமாக இருந்தபடியினால எதிரிகள் அதிகமாய் தாக்க முடியாதபடி இருந்ததினால அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை, யாரும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் அத்தனையாக பெருமை கொண்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த போஸ்ரா என்று சொல்லி அழைக்கப்படுகிற பட்டணம் அது மிகவும் பாதுகாப்பான பட்டணமாக இருந்தது. அதை ஆண்டவர் சொல்லுகிறார், போஸ்ரா பாழும் நிந்தையும் அவாந்தரமும் சாபமுமாக இருக்கும், அதன் வனாந்தரங்கள் நித்திய வனாந்தரங்கள் என அழைக்கப்படும். ஒருவன் கழுகை போல எழும்பி தன் செட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பான். அந்நாளிலே ஏதோமுடைய பராக்கிரமசாலிகளினுடைய இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயத்தை போல இருக்கும் என்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை இங்கே எரேமியா கூறி அறிவிக்கிறார். அங்கே தேமானியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை ஜனங்கள் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களை ஆண்டவர் தப்பி ஓடும்படியாக அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த தேதானின் குடிகள் ஆபிரகாமுக்கு கேத்துரானின் வழியாக வந்தவர்கள் ஏதோமியரை நேபுகாத்நேச்சார் அழிக்கும் பொழுது இவர்களை தப்பி ஓடும்படியாக கர்த்தர் அவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 49:11 ஏதோமில் இருந்த எளியவர்களை விதவைகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஏதோமியர் முற்றிலும் அழிக்கப்படாமல் சிறிய கூட்டமாக இருப்பார்கள் என்று இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. 49:15 16ஆம் வசனத்தில் பெட்ரோ என இப்பொழுது அழைக்கப்படும் அந்த கண்மலை கோட்டைகளில் தங்களுடைய அரண் இருந்ததால் தங்கள் நாட்டை யாரும் கைப்பற்ற முடியாது என்று ஏதோமியர்
அவங்களுக்குள்ள ஒரு இருமாப்பு கொண்டிருந்தனர். அவர்களின் பெருமை அவர்களுக்கு கேடாக விளைந்தபடியினால அவளுடைய காரியங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 18ஆம் வசனத்தில் யோதேமின் கண்மலை நகரங்கள் சுற்றுப்புறங்கள் கவிழ்க்கப்பட்டதால் இப்பொழுது ஒருவரும் அங்கே குடியிருக்கவில்லை. போஸ்ரா பட்டணத்தினுடைய நுழைவாயிலானது அது மிகவும் குறுகியனதாக 1 மைல் தூரம் அது நீண்டதாக அவைகள் இருந்தபடியினால யாரும் அதிகமாக அங்கே உள்ள செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பின்பு அரேபியர்களால் கைப்பற்றப்பட்டுச்சு. 2 முறை கிரேக்கர்கள் படையெடுத்தும் கூட இந்த போஸ்ரா பட்டணத்தை அதை கைப்பற்ற முடியல. இன்றைக்கு சுற்றுலா தலமாக அமைந்துள்ளது. இந்த போஸ்ரா பட்டணத்தினுடைய சிறப்பு என்னன்னா 1000 வருடத்திற்கான ஒரு வரலாறை பெற்றதாக அது இருக்கிறது. பாபிலோனியர்கள், ரோமர்கள், கிரேக்கர்கள், எகிப்தியர்கள் போன்றவர்களுடைய தலையீட்டை உடையதாக அது மாறிவிட்டது. தேவனுடைய அந்த தண்டனையை பெற்று ஒரு கீழான நிலையை அடைந்து அது சோதமை போல குமாராவை போல அது கவிழ்க்கப்பட்டு போயிற்று. இன்னைக்கு யாரும் அங்கு குடியிருக்க முடியல. ஜெர்மனியர்கள் குடியிருப்புகளை ஏற்படுத்த முயன்றும் இன்றைக்கு வரைக்கும் குடியிருப்புகளை ஏற்படுத்த முடியாதபடி அந்த பட்டணம் அது அழிக்கப்பட்டு போனது. பெருமைகள், தங்களுடைய ஞானத்தை குறித்த பெருமைகள், அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய சகோதரனை காட்டி கொடுக்கக்கூடிய காரியங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் காட்டி கொடுக்க வேண்டிய கட்டத்திலும் காட்டி கொடுக்காம பேதுருவை காப்பாற்றினதை நமக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்கு போர் சேவகர்கள் வந்திருக்கிற பொழுது ஒரு போர் சேவகனுடைய காதை அங்கே பேதுரு பட்டயத்தினால வெட்டின பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்து சுகமாக்கினாலும் அவன் ஒரு போர் சேவகரையை கை வைத்தபடியினால இயேசு கிறிஸ்து நியாய விசாரிப்புக்கு கொண்டு சென்ற போது அவரிடத்தில் சீஷனை குறித்தும் அவருடைய போதகத்தை குறித்தும் விசாரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பேதுரு ஆண்டவரை எனக்கு தெரியாது என்று சொல்லி 3 தரம் மறுதளித்தது மாத்திரமல்ல, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின அந்த பேதுரு எதிர்த்தாற்போல் இருந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறதை இயேசு பார்க்கிறார். ஆனாலும் காட்டி கொடுக்க வேண்டிய அந்த கட்டத்தில் சீஷனை குறித்து விசாரிக்கப்படுகிறது. போர் சேவகனை காதை வெட்டினது யாருன்னு சொல்லி இந்தா இருக்கிறாருன்னு சொல்லி காட்டி கொடுப்பதற்கு பதிலாக அந்த கொஸ்டியனுக்கு எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாமல் அந்த கொஸ்டினை அப்படியே விட்டுட்டு தன்னுடைய போதகத்தை குறித்து மாத்திரம் இயேசு கிறிஸ்து ஆலோசனை அவர் பதில் உரைக்கிறதை பார்க்கிறோம். என்னை தேடுகிறது உண்டானால் இவர்கள் எல்லாரையும் போக விடுங்கள் என்று சொல்லி மற்றவர்களுடைய கஷ்டத்தில் குளிர் காயாதபடி, சகோதரனை காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் கூட காட்டி கொடுக்காதபடி அந்த தன்மைய குணாதிசயத்தை நமக்கு வெளிக்காட்டினாரே. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை தானே நமக்குள்ளே இருக்கணும். ஆகவே நம்முடைய சகோதரர்களை காட்டி கொடுக்காதபடி, அவர்களுடைய அழிவில் சந்தோஷப்படாதபடி, நம்முடைய ஞானத்தில் பெருமை பாராட்டாதபடி, நம்முடைய குடியிருப்புகளினுடைய பாதுகாப்பை குறித்து பெருமை கொள்ளாதபடி நாம் வாழ வேண்டும். எப்படிப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த தேசமாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஞானம் நிறைந்த தேசமாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட பரியாசங்களை செய்கிற தேசமாய் இருந்தாலும் அது தேவனுக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படுகிறது உறுதி. அதே போல தனிப்பட்ட எந்த ஒரு மனுஷனோ தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பாவங்களை செய்து மேன்மை பாராட்டினால் தேவனுடைய நியாய தீர்ப்பு தனிமனித வாழ்விலும் அது சந்திக்கும் என்பதை இந்த பகுதிகள் நமக்கு உணர்த்துகின்றன. இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்த்து ஜாக்கிரதையாக வாழுவோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பசித்தோரை நன்மைகளா பசித்தோரை நன்மைகளா